அரை நொடி என்றால் கூட இந்த ஆனந்தம் ஒன்றே போதும். பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? வெண்பூவே எங்கள் தோட்டத்தை பார்க்க பூத்தாயா? முழு பாடல் அக்காக்காக பாடியாச்சு. அருமை தங்கை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அக்கா. கருப்பு கவுனி அரிசி இரவு கஞ்சி செய்ய வேண்டுமென்றால் இப்பொழுது ஊற வைக்க வேண்டுமா தங்கை? இல்லையக்கா. கருப்பு கவுனி மில்லட் அதிகமா நைட்ல எடுத்துக்காதீங்க அக்கா. சுகர் வந்து இன்கிரீஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு நாள் பரவால்ல. இன்னைக்கு நீங்க கேட்டுருக்கீங்க. இப்ப நீங்க 2 பேர், 3 பேருனா, உங்களுக்கு ரைஸ் எவ்வளோ வைப்பீங்க? இப்ப யூசுவலா எவ்வளோ வைப்பீங்களோ, அதுல கொஞ்சமா கம்மி பண்ணிக்கோங்க. தலைய தட்டிக்கோங்க. இப்ப 2 டம்ளர் போடுறீங்கன்னா, 2 டம்ளர் போட்டா உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும் அப்டின்னா, 1 1/4 டம்ளர் போடுங்க. அதுல பாசி பருப்பு கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கழுவி அப்படியே உணர்த்திருங்கக்கா. கொஞ்ச நேரம் அப்படியே தட்டுல பரத்தி வச்சுருங்க. ஃபேன்ல ஆறிட்டு இருக்கட்டும். கழுவிடுங்க நல்லா 2, 3 தண்ணீல கழுவிட்டு களைஞ்சிடுங்க. கல்லு மண் இல்லாம. அப்படியே ஃபேன்ல வச்சுருங்க. கொஞ்சம் தண்ணியெல்லாம் அவப்ரேட் ஆனதுக்கப்புறம், ஒரு கடாயில அடுப்புல வேகமா வைக்காதீங்க. சும்மா அந்த சூடாகறதுக்காக அந்த அரிசி வந்து சூடு பொறுக்கணும். கலர் சேஞ்சே ஆகக்கூடாது. சூடு மட்டும் தான் ஆகணும். அப்படி லேசா அப்படியே வறுத்துட்டு சூடானதுக்கப்புறம் மறுபடியும் ஆற வச்சு மிக்ஸியில போட்டு நல்லா கொரகொரன்னு அரைச்சுக்கோங்க. கொரகொரன்னு ஒரு பொடி மாரி, அரிசி ஒண்ணு குத்தலமா இருக்கும் இல்லையா? அப்படி கொஞ்சம். ரொம்ப பவுடர் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாரி 1 டம்ளர் 2 டம்ளர் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஒரு 6 டூ 7 டம்ளர் 6 டம்ளர் விடுங்க. 6 டம்ளர் விட்டுட்டு, உங்களுக்கு காரக்கஞ்சி வேணும்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இதெல்லாம் சேர்த்து அதிலேயே கட் பண்ணி சேர்த்துருங்க. நெய் வந்து ஒரு 1 ஸ்பூன் விட்டுட்டு, மஞ்சள் தூள், கொஞ்சமா சாம்பார் தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டு, அப்படியே ஒரு 3, 4 விசில் விட்டுடுங்க. அப்படியே எடுக்கும்போது ஸ்கூப்பியா, காரமா சாப்பிடுற மாரி இருக்கும். இல்ல ஸ்வீட் வேணும்னா, நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட்டு அந்த கரகரன்னு பொடி பண்ணத அந்த 2 டம்ளர் எடுத்துக்கிட்டு, அதே 6 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு, கொஞ்சமா நெய் மட்டும் சேர்த்துட்டு, 2, 3 விசில் விட்டுடுங்க. 2, 3 விசில் விட்டுட்டோம். ஏன்னா பொங்கி வராம இருக்கிறதுக்கு தான் அந்த ஆயில் கண்டென்ட் மாரி அந்த நெய் சேர்த்துறது. 2, 3 விசில் விட்டுட்டு நம்ம இறக்கி ஆறுன வாட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்துட்டு, அப்புறம் ஏலக்காய், முந்திரி, திராட்சை இதெல்லாமே நெய்யில வறுத்து போட்டுட்டு, தேங்காய் துருவல் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சூப்பரா இருக்கும் அக்கா. இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அருமையா இருக்கும். ஆனா பொதுவா மில்லட்ஸ் வந்து நம்ம நைட்ல எடுத்துக்க கூடாது. டேல எடுத்துக்கலாம். காலையில, மத்தியானம் எடுத்துக்கலாம். சுகர் இன்கிரீஸ் பண்ணும்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு நாள் சாப்பிடுறது ஒண்ணும் தவறு கிடையாது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நம்ம கடந்து போகலாம்னு இந்த ரெசிபி இருக்கு. இன்னைக்கு நான் சாப்பிட்டது கின்வா. கின்வான்னு சொல்லிட்டு ஒரு மில்லட் ரைஸ். ஒரு 6, 7 மில்லட் ரைஸ் இருக்கு அக்கா நம்ம வீட்ல. தொடர்ந்து நமக்கு இங்க பெங்களூர் எலங்கா டிமார்ட்லயே கிடைக்குது. ஸோ அந்த 7 மில்லட் ரைஸ் மட்டும் என்னைக்குமே குதிரைவாவி அந்த மாரி எல்லாமே வாங்கி வச்சுப்போம். தினமுமே சாதமே அப்படிதாங்க. ஒயிட் ரைஸ் மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒயிட் ரைஸ் 1 டம்ளர்னா, கின்வா வந்து 1 டைம் ஒரு 1 டம்ளர் சேர்த்திப்போம். சேர்த்தி தான் நான் சாதமே வைப்பேன். இன்னைக்கு அதான் செஞ்சுட்டு, அதுக்கு முள்ளங்கி சாம்பார், ரசம். ஒயிட் ரைஸ் மட்டும் தனியா எடுத்துக்கிறதே விட்டாச்சு. ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏன்னா இன்னைக்கு சாப்பாட்டு முறையும் அப்படி இருக்கா, அங்கங்க வந்து நெறைய பிரச்சனைகள் வருது. ஆஃப்டர் தட் கோவிட்க்கு பின்னாடி. ஸோ நம்மள நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பியூர் ஒயிட் ரைஸும் நெறைய சேர்த்தாதீங்க. அதே மாரி மில்லட்டையும் அதாவது நெறைய சேர்த்தக்கூடாது. மில்லட்டும், ஒயிட் ரைஸும் சேர்த்து வைங்க. நீங்களுமே இப்ப நாளையிலருந்து குதிரைவாலி வாங்கிக்கோங்க. அதுல ஒவ்வொன்னும் இருக்கு இல்லையா? நான் போட்டிருப்பேன். அந்த ஒவ்வொரு மில்லட் ரைஸுமே இப்ப 2 டம்ளர் ரைஸ் காலையில வைக்கிறீங்கன்னா, 1 டம்ளர் ஒயிட் ரைஸ், 1 டம்ளர் மில்லட் 2யுமே எழுந்ததையும் பல்லு தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல தண்ணி சேர்த்து வச்சீங்கன்னா, சாப்பாடு கொஞ்சம் கலர் வந்து பழுப்பு நிறமா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல. அதுதான் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் ஃபுட்ல மாறிக்கங்க. அதே மாரி ஒரு 11 மணிக்கு மேல ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ கட் பண்ணி, பண்ணி சாப்பிடுங்க. அடிச்சு, மிக்ஸியில அரைச்சு அந்த மாரிலாம் சாப்பிட வேணாம். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வாரத்துல 2 நாள் எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். அது கூட பிஞ்ச் இஞ்சி, கைப்பிடி நெறைய கருவேப்பில, கொஞ்சமா ஜீரகம், கல்லுப்பு சேர்த்து ஒருத்தருக்கு 2 நெல்லிக்காய். கொட்டைய நீக்கிட்டு நீங்க அரைச்சு நல்லா வடிகட்டி அதுலேருந்து 1 டம்ளர் தண்ணி கலந்து குடிக்கலாம். அதனால பார்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பப்பாயா, கொய்யாக்காய் நெறைய சாப்பிடுங்க. சுகர் இருக்கிறவங்க கொய்யா சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. அதே மாரி இந்த கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே இந்த தென்னம்பாளையில அரிசி மாதிரி இருக்கும். தென்னம்பாளைக்கு பார்த்தீங்கன்னா, அரிசி மாரி கீழ கூட சிதறி கிடக்கும் வெடிச்சு. அந்த தென்னம்பாளைக்குள்ள இருக்கிற அந்த அரிசி மாரி இருக்கும். அத எடுத்து நம்ம கஞ்சி செஞ்சு சாப்பிடலாம். சாப்பிட்டோம்னா கிட்னி ஸ்டோன் நல்லாகும் அப்படின்னு சொல்றாங்க.